இறை இயேசுவில் அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஊடக உறவுகளுக்கு ஒவ்வொரு விதமான செய்தியை, சிந்தனைகளை தியானிக்க உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அது பல பேருடைய அந்த வாக்கு மூலம் எங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கின்றது, இன்னும் என் குடும்பத்திற்கான ஜெபமாக இருக்கின்றது, எனக்கான ஜெபமாக இருக்கின்றது. பல கருத்துக்கள் எல்லா இடங்களிலிருந்து வருவதை நான் பார்க்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியிலும் என்னுடைய ஜெபத்திலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு அடித்தளம். இறை வார்த்தையில் நாம் உள்வாங்கி வாழும் பொழுது அதனுடைய ஆற்றலும் சக்தியும் என்ன? 7 விதமான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். முதலில் 3 கட்டளைகளை பார்க்கிறேன். முதல் கட்டளை என்பது, இறை வார்த்தையின் வடிவில் வருகின்றவர்களுக்கு ஒரு சக்தி வேண்டும். எப்படி? கவலைப்படாமல் இருங்கள், கவலைப்படாதீர்கள் என்பது முதல் வார்த்தை. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவசனம் நமக்கு சொல்வது, கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையும் சாதிக்கப் போவதில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. கவலைகளை அவர் பாதத்தில் வைத்துவிடு, கலக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவர், எல்லா கவலைகளையும் போக்கக்கூடியவர் அன்பு கடவுள் மட்டுமே. இந்த இறை வார்த்தை பின்னணியில் ஜெபியுங்கள், அவரிடத்திலே பாரத்தை ஒப்புக்கொடுங்கள். 2வது கட்டளை என்பது, அஞ்சாதீர்கள். இந்த மனித வாழ்க்கையில் இந்த அச்சம் அதிக அளவு ஆட்கொள்கிறது. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அச்சம், தேர்வு எழுத்து பிள்ளைகளுக்கு அச்சம், குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது பயம், பொருளாதார ரீதியாக வரும்பொழுது பயம், அச்சம், இப்படி நிறைய கவலைகளிலே மனித உறவுகள் என்று மூழ்கி இருக்கிறார்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 12ஆவது அதிகாரம் 32ஆவது இறைவசனம் சொல்வது, சிறு மந்தையாக நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்களை தம் ஆட்சிக்குட்படுத்த கடவுள் திருவுளம் கொண்டுள்ளார். அஞ்சாதீர்கள். நான் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் பயம் என்று கடவுள் கேட்கின்ற கேள்வி. கடவுள் எப்போதும் அவருடைய விசுவாசிகள், இறை வார்த்தை வாசிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகள் கூட கடவுள் உடனிருப்பார், பயணிப்பார். பயப்படாதே, அஞ்சாதே. கடவுள் கரம் பிடித்து எழுப்புவார், கடன் பிரச்சனையிலிருந்து எழுப்புவார், துன்பத்திலிருந்து தூக்கி நிறுத்துவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிவார். நம்பிக்கையோடு பயணியுங்கள். 3வது கட்டளை, மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு மனித வாழ்வில் மிக மிக அவசியமான ஒன்று. மத்தேயு நற்செய்தி 18ஆவது அதிகாரம் 35ஆம் இறைவசனம் சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் தந்தையும் மன்னிக்க மாட்டார். மனதார மன்னிக்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் உறவுகள் மத்தியில், சின்ன சின்ன காரியத்திற்காக அண்ணன் தம்பிகள் பிரச்சனைகள், சகோதரிகள் பிரச்சனைகள், சின்ன இடத்திற்காக, கொஞ்சம் பணத்திற்காக, இப்படி நம்முடைய வாழ்வில் சிறு சிறு காரியங்களுக்காக நிம்மதியில்லாத வாழ்க்கை, சண்டை போடுகின்ற வாழ்க்கை, மன்னிக்க முடியாத நிலையிலே இந்த மனித உறவுகள். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிக்க இருப்பது இந்த ஒரு காரியத்திற்காக, மன்னியுங்கள். நாம் மன்னிக்கப்படுகிற மக்களாக மாறுவோம். அந்த மன்னிப்புக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுய நலன்களும் எங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. மன்றாடுவோமா? ஆண்டவரை போற்றுகின்றோம் ஐயா. இந்த நாளிலே இறை வார்த்தை கட்டளைகளாக 3 கட்டளைகளை நாங்கள் எங்கள் வாழ்வுக்குரிய கட்டளைகளாக முன்னெடுத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே, இறை வார்த்தை என்பது வாழ்வுக்குரியவைகள். நாங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்குரிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர்கள். அஞ்சாமல் இருப்பதற்குரிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவதற்குரிய மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே நாங்கள் இந்த 3 கட்டளைகளை இன்று உள்வாங்கி எங்களுடைய நல்ல பண்புகளால் எங்கள் வாழ்வை நாங்கள் அலங்கரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் தாரும். அன்பு செய்யக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மன்னிக்கக்கூடிய வாழ்வை எங்களுக்கு தாரும். நாங்கள் இன்னும் சகோதரி உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழும் பொழுது அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று செல்வோம். இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும்படியாக இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்ற ஆசீர்வாதையும் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும், நல் உறவின் பிள்ளைகளாக பயன்படுத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.